வணக்கம். இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதலா வாரீங்கன்னு சொன்னா, கட்டாயம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, நாங்க ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டிருக்கும். எங்களோட காணொளியை தொடர்ச்சியா நீங்க பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். கடந்த ஒரு 2 நாட்களாக இலங்கையில பெருவாரியா நடந்த வீதி விபத்துக்களை பற்றியும், அதே போல இப்ப நாங்க இந்த வருஷத்தின் இறுதி கட்டத்துக்கும் வந்திருக்கிறோம். அதே போல பண்டிகை காலங்களுமே இந்த காலங்கள்ல இருக்கிறபடியினால, இந்த ஒரு கடந்த 2 தினங்களா இலங்கையில இடம்பெற்ற வீதி விபத்துக்கள பற்றியும், அதே போல இலங்கை வந்து ஒரு சுற்றுலாவை நம்பி இருக்கிற ஒரு நாடு. அந்த வகையில நேற்றைய தினம் ஒரு மைல்கல் ஒன்றை எட்டி இருக்குது. அது என்னன்ற பற்றின விஷயத்தையுமே, மற்றது இலங்கைக்குள்ள வர சுற்றுலா பயணிகள் எந்தெந்த இடத்துக்கு போகைக்குள்ள கவனமா இருக்கணும், இப்ப வரைக்கும் என்னென்ன விபத்து சம்பவங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு நடந்திருக்கு, அதுல எத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கு என்றதை பற்றியுமான ஒரு முழுமையான காணொளி தான் இது. தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க. நான் கஜந்தினி. அந்த வகையில கடந்த ஒரு 2 நாட்களா இலங்கையில பாரிய விபத்து சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. அந்த வகையில கிளிநொச்சியில A9 வீதியில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 இந்த வீதி விபத்தால பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த வகையில மோட்டார் சைக்கிள்ல பயணிச்சு கொண்டிருந்த மனைவி மற்ற 2 பிள்ளைகள் தான் இந்த விபத்து சம்பவத்துக்கு இலக்காகி இருக்கணும். A9 வீதியில பயணிச்சு கொண்டிருந்த ஒரு டிப்பர் வாகனம் இந்த மோட்டார் சைக்கிள்ல மோதினதோட 100 மீட்டர் தூரத்துக்கு இழுத்து சென்றிருக்குது. இந்த இடத்துல சம்பவ இடத்திலேயே 2 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை உயிரிழந்திருக்கிறார். மற்ற மூவருமே படுகாயமடைந்த நிலையில கிளிநொச்சி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா, இந்த வீதி விபத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கக்குள்ள அந்த டிப்பர் வாகன சாரதி வந்து மது போதையில இருந்ததாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. அதே போல 26ஆம் தேதி நேற்று இரவு இன்னொரு வீதி விபத்து சம்பவமே நடந்திருக்கு. இது ஹபரண திருகோணமலை வீதியில இருக்கிற கல்லோயா சோதனை சாவடியில தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கக்குள்ள, குறிப்பிட்ட டிப்பர் சாரதியால வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம போனதால ஒரு லொரியில மோதி, பிறகு கார்ல மோதி, அந்த போக்குவரத்து சோதனை சாவடியில இருந்த சில போலீஸ் உத்தியோகத்தர்களையுமே மோதி இருக்கணும். அந்த வகையில கந்தளை பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தான் இந்த விபத்துல அதிக அளவுல படுகாயமடைந்ததோட அவர் உடனடியாக ஹபரண வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்றாலுமே சிகிச்சை பலனில்லாம அவர் உயிரிழந்ததா தெரிவிக்கப்படுது. அதோட மேலும் இந்த வீதி விபத்துல காரில் இருந்த ஒரு பெண், அவங்களோட 4 மாத கைக்குழந்தை, அதை விட மேலதிகமான ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் லொரி சாரதி இவ்வளவு பேருமே இந்த விபத்துல பாதிக்கப்பட்டிருந்தவ. இவ்வளவு பேருமே ஹபரண வைத்தியசாலைக்கு முதல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு தம்புள்ள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கணும். அத்தோட இந்த விபத்துக்கு காரணமான டிப்பர் சாரதியையுமே போலீசார் வந்து கைது செய்திருக்கணும். இப்ப நாங்க இந்த வருஷத்தின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பண்டிகை காலம், கிறிஸ்துமஸ் முடிஞ்சு அடுத்ததா ஒரு புது வருஷத்தை நாங்க நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல அதிகளவான மக்கள் விடுமுறைக்காகவும் மற்ற பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டியும் வெளியில திரியக்குள்ள இந்த மாதிரியான விபத்து சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்கிறதால எல்லா மக்களுமே அவதானத்தோட இருக்கணும். இந்த ஆண்டுல மட்டும் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும் என்றத சுற்றுலாத்துறை அமைச்சு சொல்லியிருக்கு. அந்த வகையில நேற்றைய தினம்தான் இந்த ஒரு புதிய மைல்கல் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலங்கை நாடு வந்து பொதுவா சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிற ஒரு நாடு. கடந்த காலங்களில் இருந்த ஒரு பொருளாதார ஸ்திரமற்ற தன்மையாலையும் இந்த குண்டு வெடிப்புகளாலையும் வந்து இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை குறைவடைஞ்சிருந்தது. அந்த வகையில இந்த வருஷம் இலங்கைக்கு அதிகளவு சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருக்கணும். அந்த வகையில இந்த வருஷத்துக்கு இலங்கையில வந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை என்று பார்க்கக்குள்ள நேற்றைய தினம் ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கு. என்னன்னு சொன்னா, நேற்றோட கிட்டத்தட்ட 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த வருஷத்துல மட்டும் வந்திருக்கிறதா தெரிவிக்கப்படுது. தாய்லாந்திலிருந்து வந்த ஒரு தம்பதியினர் தான் 2 மில்லியனாவது சுற்றுலா பயணிகளா இலங்கைக்குள்ள வந்திருக்கணும். இதை தொடர்ந்து தான் இந்த சாதனை வந்து பதிவாகி இருக்கு. இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை என்று நாங்கள் பார்க்கக்குள்ள 2024 ஜனவரியிலிருந்து இப்போ டிசம்பர் 22 வரைக்குமே மொத்தம் 19,66,256 சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறதா இலங்கை சுற்றுலாத்துறை தகவல்கள் சொல்லியிருக்குது. அதில் 2024 டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 1,61,383 சுற்றுலா பயணிகள் வருகை பதிவு செய்யப்பட்டிருக்கு.
இதில் இந்தியாவிலேருந்து தான் அதிக எண்ணிக்கையான சுற்றுலா பயணிகள், அது கிட்டத்தட்ட 35,131 பேர் வந்திருக்கணும். மேலும் ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், லண்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சீனா, அமெரிக்கா, மால்டீவ்ஸ், பிரான்ஸ் என்று சொல்லி ஏராளமான நாடுகள்லேருந்து சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கணும் என்று பதிவுகள் சொல்லுது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இது நாங்கள் உண்மைக்குமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற அந்நிய செலாவணியை அல்லாட்டிக்கு இலங்கையில் இருக்கிற பொருளாதாரத்தை கூட்டுறதுல இந்த சுற்றுலாத்துறைன்றது ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்குது. ஆனாலும் இந்த இலங்கைக்குள்ள வர சுற்றுலா பயணிகள் எவ்வளவு பேர் அவைண்ட பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், கடந்த ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ள இலங்கைக்கண்டு வந்த சுற்றுலா பயணிகள் பல பேர் வந்து விபத்துக்கள்ல மாட்டுப்பட்டிருக்கணும். இது குறிப்பா 2 விபத்து சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. ஹிக்கடுவ பிரதேசத்துல இருக்கிற கடல்ல நீராடி கொண்டிருக்கல 4 வெளிநாட்டவர்கள் கடல் அலையில சிக்கப்பட்டு போராடி கொண்டிருந்தவ. அந்த நிலையில அந்த நேரத்துல காவல்துறை பணியில இருந்த உயிர்காக்கும் அதிகாரிகள் தான் இந்த 4 பேரையுமே காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்திருக்கணும். இந்த மீட்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து கிட்டத்தட்ட 33 வயசுலேருந்து 48 வயசு எல்லைக்குள்ள இருக்கிற ரஷ்யர்கள் என்றதுமே குறிப்பிடத்தக்கது. அதே போல இன்னொரு விபத்து சம்பவமே ஹிக்கடுவையில நடந்திருக்கு. என்ற பிரதேசத்தில் இருக்கிற கடற்கரையில நீராடி கொண்டிருந்த இந்தியாவை சேர்ந்த ஒரு அப்பாவும் மகளும் அலைகள்ல அடிக்கப்பட்டு கடலுக்குள்ள இழுத்து செல்லப்படைக்குள்ள பிரதேசவாசிகள் சேர்ந்து அந்த இருவரையுமே கரைக்கு கொண்டு வந்திருக்கணும். என்றாலுமே அந்த தந்தைன்ற நிலைமை கொஞ்சம் மோசமா இருந்தபடினால கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு உடனடியாகவே கொண்டு சென்றிருக்கணும். என்றாலுமே அந்த 57 வயது நிரம்பிய இந்திய தந்தை உயிரிழந்திருக்கிறார். விடுமுறை காலங்களை கழிக்கிறதுக்கண்டு இலங்கைக்கோ அல்லாட்டிக்கு இலங்கையிலேருந்து வெளிநாடுகளுக்கோ சுற்றுப்பயணம் மேற்கொள்றாக்கள் கட்டாயமா விடுமுறையை கழிக்கிறதுக்கண்டு வேறு நாடுகள்லேருந்து இலங்கைக்கு வர ஒவ்வொருத்தரும், அதே போல் இலங்கையிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிற ஒவ்வொருத்தருமே உங்களோட பாதுகாப்பில் கட்டாயமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் இன்றைய இந்த காணொளி. இந்த காணொளி சம்பந்தமான உங்களோட கருத்துக்களையுமே கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்க. இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.